ஆமென். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பாருங்க, லூக்கா புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 100க்கு அதிபதி என்பவர் ஒருவர் இருக்கிறார். 100க்கு அதிபதினா அந்த நாட்களில் கோடீஸ்வரர். லட்சாதிபதிக்கு மேலே கோடீஸ்வரர்களாக இருந்தது தான் அந்த நாட்களில். அப்படியாப்பட்ட ஒரு 100க்கு அதிபதி அந்த ஊரில், அந்த பட்டணத்தில் மிகப்பெரிய செல்வந்தனா, பணக்காரர் அவர் இருக்கார். அவர்கிட்ட எக்கச்சக்கமான வேலைக்காரர்கள் வேலை செய்கிறாங்க. அந்த வேலைக்காரர்களில் ஒருத்தர் அவருக்கு ரொம்ப பிரியமாக இருக்கார். தனக்கு வேலை செய்கிற வேலைக்காரர்கள் எல்லாரிடத்திலும் ஒருவர் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கார். பிரியமான வேலைக்காரர் என்று அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பிரியமான வேலைக்காரருக்கு உடம்பு சரியில்லை, வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாக படுத்திருக்கிறார். அப்பொழுது அந்த எஜமானன், அந்த 100க்கு அதிபதி இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு யூதர்களுடைய மூப்பர் ஒருத்தரை கூப்பிட்டு அழைத்து என்ன பண்ணுறாரு, போயிட்டு என்ன பண்ணுங்க, இயேசு கிறிஸ்துவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அப்போ இவங்க போய் சொல்கிறாங்க, நம்ம இடத்துல விசுவாசமாக இருக்கிற அவர் தான் 100க்கு அதிபதி, நம்பிக்கையாக இருக்கிறவர், நமக்கு செவி கொடுக்குறவர், நமக்கு நன்மை செய்கிறவர். அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க, வேலைக்காரர் நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கிறாரு, முடியல, நீங்கள் சுகமாக்க முடியும் உம்மிடத்துல வேண்டிக்க சொன்னாருன்னு சொல்லி. உடனே அவங்க என்ன பண்ணுறாரு, புறப்பட்டு இயேசு கிறிஸ்து அவளோட கூட வராரு. மீண்டும் தன்னிடத்தில் உள்ள வேலைக்காரர்களை 2-3 பேரை அவர்கிட்ட அனுப்பி, என் வீட்டுக்குள்ளே நீங்கள் வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்போது என்னுடைய வேலைக்காரன் சுகமாவான் என்ன பண்ணுறாரு சொல்கிறார். அப்போது இயேசு கிறிஸ்துக்கு ஆச்சரியம். ஒரு 100க்கு அதிபதி, என் வீட்டுக்குள்ளே நீங்கள் வர நான் தகுதி இல்லை, ஒரு வார்த்தை சொன்னால் போது என் வேலைக்காரன் சுகமாவான் என்று சொல்லி கர்த்தரை அறியாதவர், வேதத்தை படிக்காதவர், கேள்விதான் படுகிறார். அவருக்கே இவ்வளோ விசுவாசம். உடனே எல்லாத்தையும் சொன்னார், இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படி ஒரு விசுவாசத்தை நான் காணவில்லையே சொல்லிட்டு அவர் சொன்ன அந்த நேரமே அந்த வேலைக்காரன் சுகமாகி விடுகிறார். இயேசு கிறிஸ்துட்ட சொல்லிவிட்டு அவங்க வராங்க, வேலைக்காரன் சுகமாயிட்டார். வீட்டுக்குள்ளே வரக்கூட பாத்திரம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், ஒரு 100க்கு அதிபதி, ஒரு கோடீஸ்வரன், ஒரு லட்சாதிபதி, எல்லா செல்வமும் இருக்கிற ஒரு பெரிய செல்வந்தர் தன்னை தாழ்த்தி, தன்னை வெறுமையாக்கி, தன்னிடத்தில் வேலை செய்கிற ஒரு வேலைக்காரருக்கு வேண்டிக் கொள்ளுகிறார், தயவு பாராட்டுகிறார், அவர் சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த வேலைக்காரனை அற்பமாக நினைக்காம தன் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ள சொல்ல முடியாது, இவ்வளவு முயற்சி எடுக்கிறார். அந்த முயற்சி அங்கே ஜெயமாய்